வெளியில் 8 கோடி ரூபா வாங்கினேன், நான் 10 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன். வவுச்சர் இருக்குது. நான் என்ன என் மருமகன் ஓசியில் அடிக்க வச்சேன். ஆனால் அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டாக தானே வச்சுருந்தாங்க. எனக்குன்னு தனியாக அக்கௌண்ட்டே கிடையாது. அதான் கொக்கமக்கா அந்தம்மா ஆத்தியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி கையில் பிளேடால் அறுத்துக்கிட்டு படுத்துட்டேன். தற்கொலை முயற்சி. பிளாக்மெயில் பண்ணி தான். யார் பிளாக்மெயில் பண்ணா? எங்கள் மாமியார் என்ன பிளாக் மேஜிக் பண்ணார், நான் ரத்த வாந்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். பிளாக் மேஜிக் பண்ணது மாமியாரா கெனிஷாவா? நீ கெனிஷா என் கூட இல்லைன்னு சொல்லு போதும். ஆமாம், அதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிறாரு. சந்தோஷமாக என்ன, மறுபடியும் கெனிஷாவோட நான் வாழ போகிறேங்கிற சந்தோஷத்தில் ஆடுறேன். பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாச்சும் இப்படி தான் டான்ஸ் ஆடுவேன்னா ஒருமையில் இருக்குது. ஏன் பேசுனேன் என்ன? ஏங்க பொண்டாட்டி விட்டுட்டு இவர் வாங்கின வீட்டுக்கு இஎம்ஐ கட்டாமல் பேங்க்காரன் ஜப்தி பண்ண வந்தான். அப்போ அதை காசு கொடுத்து மீட்டு இன்னைக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்குது சுஜாதாவுக்கு. ரவிமோகன் மறுத்தாரா? மறுப்பு வீடியோ எப்போ வரும்? வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. நிறைய கேசஸ்லாம் வச்சாங்க. சுஜாதா விஜயகுமார். ஆமாம், சுஜாதா விஜயகுமார். இல்லை, நான் மாமியார்னு உறவை சேர்த்து தான் பேசுகிறேன். உறவோட ஏன்டா? இல்லை, மாமியார் சுஜாதாவும் நடிகை தான். அவங்க சித்தியும் நடிகை தான், பெரியம்மாவும் நடிகை தான். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வேற. ஆமாம், ஏன்னா அவங்க நடிக்கும்போது எனக்கு தெரியும். அதனால தான் சொன்னேன். ஆமாம், அவங்க ரெண்டு பேரும், அதாவது சுஜாதாவும் விஜயகுமாரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கும்போது தான் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜயகுமாருக்கு சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. அந்த அந்த அது வரலாறு என்னென்னா, கடற்கரை சாலையில் போனீங்கன்னா பிஷப்பு பெரிய பங்களா இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்க பங்களா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை வரைக்கும் அவங்க பங்களா இருக்கும். அங்கே கிட்டத்தட்ட நானே ஒரு ரியாலிட்டி ஷூட்டிங் போயிருக்கேன் அந்த பங்களாவில். ஆமாம், அதாவது சின்ன திரை ஷூட்டிங்கும் போயிருக்கேன், பெரிய திரை ஷூட்டிங்கும் போயிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு 7-8 கட்டில்கள் தேக்கு. இன்றைக்கி அதுவே கிட்டத்தட்ட பல கோடி இருக்கும். அப்புறம் யானை தந்தங்கள்லாம் அந்த வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரமிப்பு விட்டுறதா இருக்கும். அப்போது அது யார் வீடுன்னு சொன்னால், ஜே.எஸ். சாம்ராஜ உடையார், அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் கவர்னர், ஆளுநர் குண்டர்பர், அவருடைய சென்னை மனைவி தான் சுஜாதா விஜயகுமாரோடைய மாமியார். புரியுது. அதனால் பெரியவங்க சொத்து, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஒரு நான் அங்கே போகும்போதெல்லாம் ஒரு 5-6 பங்களா இருக்கும், 5-6 கார் நிற்கும். அப்போ இவங்க அவங்க தயாரித்த முதல் சின்னது இப்போ குறும்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதாவது 2 மணி நேரம் படம். அதை இயக்குனர் சுந்தர்சி. அந்த அம்மாவே பெருமையாக அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என்னை தயாரிப்பாளராக்குனது சுந்தர்சி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சொன்ன கருத்தை சொல்லுங்கள், நான் பால் சொல்கிறேன் எது உண்மை எது உண்மை இல்லைன்னு. அவங்க சொன்னது ஃபுல்லாகவே பொய்யுங்கிறாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு கிடையவே கிடையாதுங்க. அதாவது ஒரு தாயினுடைய கண்ணீரை அவங்க பிரதிபலித்தாங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதை கடைசி வரைக்கும் என்னுடைய மகள் என் மருமகனோட இல்லை என் மகனோட வாழணும். ஏன்னா அவங்க மகனாவே. இதே ட்ராமாங்கிறாங்க சார். எது ட்ராமா? இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, என்னுடைய மகனோட, அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஒரு வார்த்தை, ஜெயம் ரவி அவர்களே இவங்க மகனாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இல்லை, இவங்க ட்ராமா ஏங்க, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் இல்லைங்க. அவங்க 2 படம் நடித்தார். 2 படம் அவங்க அண்ணன் தயாரித்த படம், தனிமொருவன், இன்னொன்று முதல் படம். 2 படம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பெரியசாக எந்த படமும் ஓடலை. பேராண்மைலாம் ஓடல. அதெல்லாம் சுமாராக தான் ஓடிச்சு. பெரிய, அதாவது எக்ஸ்ட்ராடனரியாக ஓடல. அந்த தயாரிப்பாளருக்கு பேராண்மை பேர் கொடுத்தது தவிர பணம் வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருமகனை வச்சு சொந்த படம் எடுத்தவங்க மாமியார். மாமியாருக்கு தேவையா? அதே தான் கேள்வி கேட்டார், என்னை கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னு. அதுக்கும் பதில் சொன்னாங்க. இவர் வெளியில் 6 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா நான் 8 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன். வெளியில் 8 கோடி ரூபா வாங்கினா நான் 10 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன். வவுச்சர் இருக்குது.
ஓகே. ஜெயம் ரவி கையெழுத்து போட்டிருக்காரு. நான் என்ன என் மருமகன் ஓசியில் அடிக்க வச்சேன். ஆனால் அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டாக தானே வச்சுருந்தாங்க, எனக்குன்னு தனியாக அக்கௌண்ட்டே கிடையாது. அட்டன் கொக்கமக்கா அந்தம்மா பவுச்சரே காமிச்சாங்க. இல்லை இல்லை, அதை நான் சொல்ல, ஜாயின் அக்கௌண்ட் மட்டும்தாங்க இருக்கு. பொய். இன்னைக்கு அவர் வந்து தனியாக கோவாவில் வீடு வாங்கியிருக்காரு. டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறீங்க? டான்ஸ் வீடியோ பார்த்து கிடையவே கிடையாது, வீடு இருக்கு, அதை மறுக்கல. ஏங்க நீங்கள் ஒரு மாமியார் பேட்டி கொடுத்தா ஒரு மறுக்கணுமா இல்லையா? சும்மாவா அதுக்குள்ளே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவுந்துட்டாருன்னா அதெல்லாம் பொய். இந்த ஆளு கெனிஷாவுடைய கைப்பாவையா? அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஏங்க அங்கே தான் இருக்காங்க. காணுமே. யார் சொன்னா? வீட்டுக்குள்ளே இருக்கான். வீட்டுக்குள்ளே இருந்து தான் இவர் பிளாக் மேஜிக். அவர் ஆக்சுவலாக எங்கள் மாமியார் என்ன பிளாக் மேஜிக் பண்ணார், ஆனால் ரத்த வாந்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க ரத்த வாந்தி பிளாக் மேஜிக் பண்ணால் இவனால் உயிரோடு இருக்க முடியுமா? ஜெயம் ரவி புரியுது. பிளாக் மேஜிக் பண்ணது மாமியாரா கெனிஷாவா? இப்போது சின்ன உதாரணம், பையன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொல்கிறான். சரிப்பா நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதாவது பையன்கிட்ட பேசுகிறாரு ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் பேசுகிறாரு, நான் எல்லா ஏற்பாடு பண்ணுறப்பா நீ என் பையன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வாட்ஸ்அப்பில் பையனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஏன்டா நான் என்ன ஏடிஎம் மிஷினடா எப்போ பார்த்தாலும் காசு கட்டி இருக்கீங்க அப்படி கச்சா முச்சான்னு பையனை திட்டுறாரு. பையன் ஓன்னு அழுகிறான். ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு தான் காசு நம்ம தரையினார். அப்போ இப்படி மாறி பேசுகிறாரு. அவர் போட்டதே இல்லை, கெனிஷா அங்கேருந்து அனுப்புனது தான். இப்போ ஜெயம் ரவிகிட்ட இருக்கிறத ஃபுல்லாக கெனிஷா வந்து சுரண்ட பார்க்குறாங்களா? சுரண்டியாச்சு அவர்கிட்ட. இப்போ இருக்கிறது என்ன ஆழ்வார் சொல்கிறீங்க சுரண்டியாச்சுன்னு? மனுஷன் எவ்வளோ டான்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? அந்த டான்ஸ் வீடியோ எவ்வளோ வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. சந்தோஷம் என்ன, மறுபடியும் கெனிஷாவோட நான் வாழ போகிறேங்கிற சந்தோஷத்தில் ஆடுறான். பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாச்சும் இப்படி தான் டான்ஸ் ஆடுவேன். ஒருமையில் பேசுகிறீங்க. ஆமாம், என் தம்பி எனக்கு சின்ன பையன் தான். சின்ன பையன் தான் இருந்தாலும் ஒருமையில் பேசுனேன். என்ன தப்பு? ஏங்க பொண்டாட்டி விட்டுட்டு அலையிறவன் என்னங்க சொல்கிறேன்? அவரோட கண்ணீர் அனைத்துமே பொய்யா? அப்போ பொய். அவள் வந்து அவனை மயக்கி வச்சிருக்கா. ஹீல் பண்ணுறேன்னு சொல்லி தன்வசப்படுத்திக்கிட்டா. ஹீலிங் அதாவது அவள் ஹீலரே அல்ல. அதாவது யோகாசனம்னு தெரியாதவளுக்கு யோகாசனம் என்று சொன்னா சார் அவங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நீங்க யோகாசனம் தெரியாதுன்னு சொல்றீங்க? ஏங்க யோகாசனம் யாருக்கு கிடைச்சி கத்து கொடுத்தா சொல்லுங்க? யோகாசனம் மண்டபம் கெனிஷா அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லியிருக்கா இது வரைக்கும் கெனிஷா நான் யோகாசனம் ஹீலர் வேற யோகாசனம் வேற. ஏங்க இவர் என்ன சொன்னார்? மெடிடேஷன். ரவிமோகன் என்ன சொன்னார்? நான் கனிஷாவும் சேர்ந்து ஒரு யோகா மண்டபம் கட்ட போகிறோம் சொன்னார் இல்லையா? அப்போ யோகா தெரிஞ்சதுன்னா தான் பண்ண முடியும். அவங்க வேற யாரையும் வச்சு போடலாம். வேற யாரும் கெனிஷா தாங்க. எல்லாம் பொய் அப்படிலாம் சொல்லி 2 படம் எடுக்க வச்சு முதல்ல ஹீரோவாக இருந்தவரை வில்லனாக்குனேன். அப்புறம் அம்மா அப்பாட்ட இருந்து பிரிச்சுது. பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னு அதான் அந்த சுஜாதா விஜயகுமார் பேசுனதில் என் பசங்களை பார்க்குறதுக்கு நான் என்னைக்காவது தடை விதிச்சிருக்கேனா? என் பசங்களை பார்க்கணுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டே நான் தாங்க. இது ஏன் மறக்க முடியுமா? அவங்க தான் சொல்கிறாங்க நான் கடைசியாக சந்தோஷமாக இருந்தது டிக் 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 படத்தில் மட்டும்தான் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆமாம், அவர் இடையில கொடுத்த ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தார். நான் கடைசியாக சந்தோஷமாக என் பையன் கூட இருந்தது டிக் 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 படத்தில் இருக்கும்போது தான். அப்போ கனிஷா இல்லை. கெனிஷா என்ட்ரி, பசங்க எக்ஸிட். கெனிஷா என்ட்ரி, ஒய்ஃப் எக்ஸிட்டு. ஆமாம். கெனிஷா என்ட்ரி, ஜெயம் ரவி படம் எக்ஸிட்டு. என்ன சார் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கெனிஷா மேலே போட்டு. ஆமாம். ஏங்க வீட்டில் ஒரு துர்தேவதை இருந்தான்னா என்ன ஆகும்? எங்கள் கோவலை வந்து கண்ணகியோட கொலுசு அது தண்டையை வைக்க போனால் மாதவி வந்த பிறகுன்னு. இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆமாம், புரியுது சார். ஆனால் அதாவது கலைஞரே அந்த மாதிரி ஆளை வசந்த சேனைன்னு சொல்லியிருப்பார். வசந்த சேனை அப்படின்னு அவர் படத்தில் சொல்லியிருப்பார். ஜெயலலிதாவை பல காலகட்டங்களில் ஆரம்பத்தில் வசந்த சேனைன்னு விமர்சித்தாங்க திமுகவினர். புரியுது சார். ஜெயம் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸை பற்றி ஒரு விஷயம் பேசினாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமியார் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கான ரொம்ப தெளிவான ஒரு உரையை சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தில் எது உண்மை எது போய்? கெனிஷா வர்றதுக்கு முன்னாடி வேணும்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது மாமியார். இவர் வாங்கின வீட்டுக்கு இஎம்ஐ கட்டாமல் பேங்க்காரன் ஜப்தி பண்ண வந்தான். அப்போ அதை காசு கொடுத்து மீட்டு
இன்னைக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்குது சுஜாதா விஜயகுமார். இதெல்லாம் அவர் மறுத்தாரா? ரவிமோகன் மறுத்தாரா? மறுப்பு வீடியோ எப்போ வரும்? அவர் உண்மையாக இருந்தால் மறுப்பார். நம்ம கேட்டுருந்தோம்ல. ஒன்றும் இல்லை, அவர் நீங்க கேட்டீங்கன்னு நான் கேட்க வேணாமா? இப்போ ஜெயம் ரவி பத்திரிகையாளர்கள் சந்திச்சார். அவர் பாட்டுக்கு புலம்பி அழுதுட்டு எழுந்து போயிட்டாரு. கேள்வியே கேட்க விடலை பத்திரிகையாளர்களை. அது நிறைய வழிகள் இருக்கும் சார். என்ன சார் என்ன வழியா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏங்க கனிஷாவோட இருந்த பிறகு தான் எல்லாம் ஹீல் ஆகிடுச்சு இல்லை? அவள் கொடுத்த சுகங்கள் அவரை மாற்றிருச்சு இல்லை சார்? என்ன சார் மாறு நான் யோசிக்கிறேன். நீங்கள் வைப்பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது. வைப்பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணல சார். முதல்ல வைப்பாட்டின்னு சொல்கிறதையே நான் சப்போர்ட் பண்ணல சார். வைப்பாட்டி என்ன நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல சார். இல்லை இல்லை இல்லை, அது தெரியுது. அதாவது மனைவிக்கு தான் ஒரு கணவனாக இப்போ நான் ஒரு தாத்தா மருமக வந்தாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு. அப்போது அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். புரியுதா? அதனால் சுஜாதா விஜயகுமார் தாய் பொசிஷனில் இருக்கனால அவங்க மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது கரெக்டு. இது வரைக்கும் அந்த அதாவது சுஜாதா விஜயகுமாருடைய மகள், அதாவது நம்ம ஆர்த்தி, இது வரைக்கும் ஆர்த்தி ரவிமோகனை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்கா? ஏன்? நம்ம கணவனை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, புல்லானாலும் கணவன் கல்லானாலும் கணவன்கிற மாதிரி அவங்க தெளிவாக இருக்காங்க. ஓகே. இவரும் அந்த அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ ஏன் அந்த அம்மாவோட தனக்கு பிறந்த மகன்களை பார்க்கக்கூடாது? இந்த கேள்வி தானே சார் எல்லாருமே கேட்குறாங்க. அதைத்தான் கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சார். இன்னொரு தெளிவுரை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க சார். எல்லாம் உங்களை சுற்றி ஒரு கேள்விகளாக எழும்பி நிற்கிது. அதுக்கான பதில் நாங்கள் உண்மையாகவே காத்திருக்கோம். எப்படி இல்லை, நான் இந்த கேள்விகள்லாம் கேட்குறது, சுஜாதா விஜயகுமார் ஒரு தாய், ரவிமோகன் அவர்கள் ஒரு தந்தை. ஆனால் தந்தைங்கிறத மறந்துட்டான். ஒரு பொண்டாட்டி இருக்குங்கிறதையும் மறந்துவிட்டான். அதான் எனக்கு பிடிக்கல. ஆனால் எப்படியாவது மீண்டும் அவர்கள் ஆனால் என் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் பொண்டாட்டி பார்க்க மாட்டேன்னு என்னது? அந்த அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். காயங்கள் ஏற்பட்டிருந்தது தான் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் நீங்கள் சந்தித்து பேசுங்க. ஆமாம். இப்போ இந்த இதுக்கு சுஜாதா விஜயகுமாரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் பெண்களை ப்ளைம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அப்படி இருந்துச்சுன்னா எதுக்காக நாங்கள் திரும்பி சேரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே பெண்கள் மேலே தான் குற்றத்தை சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்ல. அதான் இந்த விஷயங்கள்ல. அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் ஏங்க திரும்பி சேரணும்னு நினைக்கிறோம்? பிரிஞ்சு போயிருக்கலாம்னு நாங்களும் போயிருப்போமே நிம்மதியா, அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வையில் அவங்க பேசியிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு தகப்பரோ அம்மாவோ அந்த முடிவு எடுக்கவே மாட்டாங்க. இப்போது உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்த்திபன் சீதாவை புரிஞ்சார், கல்யாணத்தில் ஒன்று சேர்ந்தாங்க. ஆனால் மறுபடியும் வாழலை, நண்பர்களாக தான் இருக்காங்க. அதேமாரி நளினி ராமராஜன் பிரிஞ்சாங்க, கல்யாணத்தில் சேர்ந்தாங்க. ஆனால் நளினி இப்போ ராமராஜனை பற்றி எந்த வார்த்தையும் தப்பாக சொல்லவே சொல்லாது, நண்பர்களாக தான் இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பிரியதர்ஷன் அவருடைய பொண்டாட்டி லிசியை வேறத்து பண்ணார், மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ அந்த நினைவுகள் அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ள போய்ச்சல் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுஜாதா விஜயகுமார் ரவிமோகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதை ஜெயம் ரவியே ரவிமோகனே ஒத்துப்பார். அதுக்கப்புறம் நான் ஆர்த்தியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி கையில் பிளேடால் அறுத்துக்கிட்டு படுத்துட்டார், தற்கொலை முயற்சி. பிளாக்மெயில் பண்ணி தான். யார் பிளாக்மெயில் பண்ணா? ஏங்க 10,000 பேர் கூப்பிட்டு சோத்தை போட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிச்சிங்க. யார்? ஜெயம் ரவி பொய் அண்டை புழுகு ஆகாச புழுகு. அவன் பொய்ன்னு சொல்கிறாங்க பாருங்க. இல்லை, காரில் வச்சு கல்யாணம் பண்ணது உண்மையா? அவன் பத்திரிகாரன்டே சொன்னேன், அவங்க அப்பாட்ட கேளுங்க. ஃபேமிலி ஃபோட்டோ வெளியிட்டு இருந்தாங்க சார் ரவிமோகன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல. எடிட்டர் மோகன் என் பையனுக்கு பொண்ணு கொடுங்க, நான் நல்லா வச்சுப்பான்னு சுஜாதா கிட்டையும் விஜயகுமார்கிட்டையும் போய் கேட்டாரா இல்லையான்னு கேளுங்க. கண்டிப்பாக சார். அது இதுக்குமே தெளிவுரை கொடுத்து தான் ஆகணும். இவங்க சைட்லேருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. பாஸ்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சு பாஸ்போர்ட் விஷயத்த சொன்னது உங்களுக்கு என்ன தோணுது? பாஸ்போர்ட் விஷயத்தில் நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கனிஷாவோட இனிஷியேஷன் அவள் தூண்டுதல் பேரில் வரவே இல்லை. 6 மணி நேரம் அந்த பையன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் காத்திருந்துட்டு ஏமாற்றமாக போயிருக்கான். அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? புரியுது. அதாவது என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி மேலே கோபம் இருந்தாலும் பையன் இப்போ அந்த விஷயத்தில் தனுஷை பாராட்டணுங்க.
சேர்ந்து இருக்காங்கல்ல. 2 பசங்களையும் கூட்டிட்டு திருவண்ணாமலை போய் அங்கப்பிரவேசனம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு வாரத்துக்கு முன்னால் தனுஷோட முன்னாள் மனைவி 2 பசங்களை கூட்டிட்டு போய் திருவண்ணாமலை பூஜை பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கணும். புரியுது. என்னங்கிறத யாராவது ஒருத்தவங்க தெளிவுரை பண்ணுங்க. இல்லை இவ்வளோ தூரம் சுஜாதா விஜயகுமார் பத்திரிகைக்காரங்கிட்ட பேசிட்டாங்க. கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொல்லி தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாட்டை உண்மையிலே சொல்லிட்டாங்க. இந்த ஆள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? எப்போ சொல்லுவீங்க? நீ கெனிஷா என் கூட இல்லைன்னு சொல்லு போதும். ஆமாம், அதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய கருத்துமா இருக்குது. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி. சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.